வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேர் தான் பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டான சைக்கிள் பேர் தான் பார்க்க தெரிஞ்சுக்க போறோம். ஸோ கேஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ல வீடியோ வேணும்னு நினைச்சிருங்க, உங்க லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இங்கே ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகம் சந்தோஷம், துக்கம், சோகம், கோபம், காதல், காமம் என அனைத்திலும் ஆண்களை விட பெண்களுக்கு உணர்ச்சி கட்டுப்படுத்தும் தன்மை இவர்களுக்கு உண்டு. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் லைஃப்ல பொண்ணுங்க பத்தின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். பட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு கஷ்டமே இல்லையாப்பா, இவங்களுக்கு சோகமே இல்லையாப்பா, இவங்களுக்கு சந்தோஷப்படுவாளா மாட்டாளாப்பா அப்படின்னு, இல்ல இவங்களுக்கு அன்பு காமிக்க தெரியுமா, பாசம் காமிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எல்லா பசங்களும் சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணும்னா சில பொண்ணுங்களுமே சொல்லுவாங்க. பட் உண்மை என்னன்னா, அந்த சுச்சுவேஷன்ல அந்த பொண்ணுக்கு அது எல்லாமே இருக்கும். பட் அவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க பசங்களுக்கு அதை வெளியே காமிச்சிக்கிறது தான் எப்படி சொல்றதுன்னா, அவங்களால உள்ள கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாம மோஸ்ட்லி வெளியே காமிச்சிருவாங்க அவங்க. பட் பொண்ணுங்களால பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லா விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சு அவங்களால அவங்க லைஃப்ல அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போக முடியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது, பசங்களால முடியல. உன்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்த நபருடன் நீங்கள் சண்டை போடாமல் இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் சொல்வதற்கெல்லாம் சரி என்று அவர்கள் எதிர்த்து பேசாமல் இருந்தால் கண்டிப்பாக சண்டை வராது. ஆனால் அது ஒரு வாழ்க்கையே கிடையாது, அதில் காதலும் இருக்காது. அதாவது இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வேணும்னு நினைக்கிறாங்க ரிலேஷன்ஷிப்ல, எப்பவுமே சண்டை வரக்கூடாதுங்க, ஜாலியா இருக்கணும், நம்ம நாட்டுக்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர, சண்டை இல்லாத ஒரு லவ் வேணும்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே சண்டை இல்லாத ஒரு லவ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உங்களுடைய பார்ட்னர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே சரி 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 சொல்லிட்டு போனோம், ஆமா சமைச்சு போட்டு போகணும். அண்ட் அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசுறாங்க, சண்டை வர மாதிரி இருக்குன்னா அப்போது நீங்க எதிர்த்து பேசாம அமைதியா இருக்கணும். இப்ப நீங்க இந்த விஷயத்த பண்ணி அந்த லவ் தக்க வச்சுன்னு நினைக்கிறீங்களா? அது உண்மையிலே லவ்வா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா கிடையாதுங்க. ரிலேஷன்ஷிப்ல சண்டை அதிகமா இருக்கணும், காதல் அதை விட அதிகமா இருக்கணும். எப்பவுமே மாறி மாறி லவ் பண்ணிக்கணும், சண்டை போட்டுக்கணும், அதுதான் ரிலேஷன்ஷிப். அது இல்லைன்னா அது காதலாவே இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஒருவர் ஒருவரை காதலிக்கும் போது காதலிக்கக்கூடிய நபர்கள் உண்மையில் சேர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அவர்கள் சேர்ந்து விடுவார்கள். அதாவது ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை காதலிக்கும் போது அவங்க சேரணும், உண்மையிலே சேரணும்ன்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சேர்ந்துருவாங்க. பட் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சேரணும்ன்ற எண்ணம் இல்லாமல் போகுது. உண்மையை சொல்லணும்னா உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்க கூட என்னால் வாழாமல் இருக்க முடியாது, நீ இல்லாமல் இருக்க முடியாது நிறைய சொல்லுவாங்க. பட் பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அவங்க அதெல்லாம் பெருசா வந்து யோசிக்க மாட்டாங்க அந்த டைம்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெட்டரான லைஃப் வேணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல ஒருத்தங்க யாராச்சும் ஒருத்தங்க ஏமாத்திட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை வாங்கிட்டு பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பட் கஷ்டப்பட்டு நிற்கிறது நீங்க உண்மையா விரும்பினா உங்களால தான். ஸோ உங்க லைஃப்ல எல்லாரும் உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இருப்பாங்களா கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. இங்க நம்பி ஏமாறுறதான் பல பேர். அதுல நீங்களும் ஒருத்தங்களா இருக்க சான்சஸ் இருக்கு. நீங்கள் விரும்பி கொண்டிருக்கும் ஆண் உங்களுடைய அன்பை இதனால் வரை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இதற்கு காரணம் நீங்கள் என்ன செய்தாலும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க ஒரு ஆண் மேல பயங்கரமா அன்பு காமிக்கிறீங்கப்பா, யார் மேலேயும் அன்பு காமிக்காத அளவுக்கு அந்த ஒரு பையன் மேல நீங்க அன்பு காமிக்கிறீங்க. என்னதான் நீங்க அந்த ஆண் மேல நீங்க அவ்வளவு பயங்கரமா அன்பு காமிச்சாலும் நிச்சயமா என்னைக்கா இருந்தாலும் சரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆணுக்கு உங்க மேல அந்த அன்புன்றது புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க என்னதான் ஒரு விஷயத்த மாறி மாறி பண்ணாலும் அது முடியாதுன்னு வரும்போது அது முடியாதுதான். நீங்க எவ்வளவு இது பண்ணாலும் சரி அதை புரிஞ்சுக்க போறது கிடையாது. நீங்க ஏமாந்து தான் போவீங்க. உண்மையை சொல்லணும்னா உங்க அன்பு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கல அப்படின்றதுக்கு முக்கியமான ரீசன் அவங்க வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் மோஸ்ட்லி இருக்கு. அண்ட் ரெண்டாவது அவங்களுக்கு உங்களை பிடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய அழகு அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், இல்லை நீங்க நடந்துக்கிற விதம், இல்லை நீங்க என்ன பண்ற விஷயங்கள் எதுவோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ பிடிக்காத ஒருத்தங்கிட்ட போய் நீங்க என்ன பண்ணாலும் சரி அது பிடிக்காம தான் போகும். அண்ட் இங்க பழைய பேர் லைஃப்ல உண்மையா இருக்கக்கூடிய பொண்ணுங்களை இங்க பல பேர் ஆண்கள் ஏமாற்றவும் செய்றாங்க, கஷ்டப்படுத்தவும் செய்றாங்க. உண்மையை சொல்லணும்னா காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கடைசியில கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம் சாமின்னு அது வந்து வெளிவரது தான் இங்க பல பெண்களுடைய வாழ்க்கையா இருக்கு. இங்கே அதிகப்படியான ஆண்கள் அவர்கள் வாழ்க்கையில் காதலிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்ற எண்ணம் ஒரு எண்ணமும் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய பல ஆண்களோட லைஃப்ல காதலிக்கணும், லவ் பண்ணணும், எப்படின்னா பசங்க கிட்ட நானும் கெத்தா தெரியணும், எனக்கும் லவ்ன்ற ஒரு விஷயம் வேணுன்றதுக்காக மட்டுமே இங்க பல பேர் லவ்ன்ற ஒரு விஷயத்த பண்றாங்க, அது தாட்ல போறாங்க. ஆனா இங்க பல பேருக்கு புரியாத ஒரு விஷயம், இங்க ஆண்கள் இந்த லவ்வுக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றத பத்தி யோசிக்கிறதும் கிடையாது, அதை பத்தி தாட்டும் கிடையாது அவங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் லவ் வேணும்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பர்சன் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா நிச்சயமா நீங்க தான் பயங்கரமா ஏமாற்றப்படுவீங்க. அவங்கள நம்பி நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் கடைசியில நீங்க ஏமாந்து நிற்பீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க.
ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டண்டான சைக்காலஜி ஃபேக்டர் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கில் வீடியோ நினச்சேன் மறக்காம காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சீ தட்டா. பை பாய்.